உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நலன், சொல்லுங்க சார். ஒரு பிசினஸ் மேனுக்கு வெளியில எதிரி இருக்கலாம், ஆனா வீட்டுக்குள்ள எதிரிங்க இருக்கவே கூடாது. அதுவும் ஒரே பிசினஸ்ல கண்டிப்பா இருக்கக்கூடாது. So you go and talk to your wife. Solve your problems. உங்களுடைய இன்வெஸ்டரா மட்டும் இல்லாம உங்களோட வெல்விஷரா சொல்றேன். போய் தமயந்தி கிட்ட பேசுங்க. Do something quickly, நலன். ஷோர் சார். ஏங்க இப்படி மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க? செல்வி டவல் எடுத்துட்டு வா. நிறுத்து. தொடக்கணும். வெல்ல வா முதல்ல. என்னங்க? ஏங்க என்ன பண்றீங்க? வெளிய மழை பெய்யுது. ஏங்க அக்கா என்னங்க? ஐயோ போ. அக்கா. உன் மனசுல என்ன பெரிய புரட்சி போடுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அங்க நான் புது ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றதுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா மெஸ் திரும்ப ஓபன் பண்ணி வச்சிருக்க? நீ என்ன ஜெயிச்சிட்டு நினைச்சிட்டு இருக்கியா? நீ இந்த நலனை தோக்கடிச்சிட முடியும் நம்புறியா? ஏய், யாரு கேட்டு திரும்ப இந்த மெஸ் திறந்த? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? இந்த நலனை கேட்கணும். உன்னால எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? அந்த இன்வெஸ்டர் என்ன கூப்பிட்டு நிக்க வச்சு கேள்வி கேட்கிறான். லோகோவை லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் எதுக்காக அந்த மெஸ் திறந்தீங்கன்னு கேட்கிறான். நான் என்ன பதில் சொல்றது? உன்னால தேவையில்லாம நான் தலை குனிஞ்சு வந்து நிக்கிறேன். என் வாழ்க்கையில நான் யாரு முன்னாடி தலை குனிஞ்சு நின்னதே இல்ல. எனக்கு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு தெரியுமா? நீங்க தலை குனிஞ்சு நின்னதுக்கும் ஏன் மெஸ் திறந்ததுக்கும் என்னங்க சம்பந்தம்? தெரியாதுல்ல? என்ன சம்பந்தம்னு தெரியாதுல்ல உனக்கு? பாரு தமயந்தி, உன்னோட மொத்த ரெசிபிக்கும் நான் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஒரே ஒரு கேஸ் போட்டனா மொத்த மெஸ்ஸுக்கும் சீல் வச்சிடுவாங்க. எவனாலும் இங்க வர முடியாது. இப்போ சொல்றேன், ஒழுங்கா இந்த மெஸ்ஸ மூடிட்டு நான் கொடுக்கிற பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது போய் பிசினஸ் பண்ணிக்கோ. இந்த மெஸ்ஸ தான் நடத்தணும்னு அடம்பிடிச்சாரு வச்சுக்கோ. You have to face the consequences, தமயந்தி. என்ன மிரட்டறீங்களா? என்ன பார்த்தா மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுற மாதிரியா தெரியுது? ஆனா ஒன்னு சொல்றேன், என்னால உங்களை இந்த ரூபத்துல பார்க்கவே முடியல. என் மனசுக்குள்ள இருந்த உங்களோட பிம்பத்தை நீங்களே சுக்குநூறா உடைச்சிருக்கீங்க. இப்படி எல்லாம் நீங்க நடந்துப்பீங்கன்னு கனவுல கூட நான் நினைக்கல. இங்க பாரு, சும்மா இந்த சென்டிமெண்ட் பேச்செல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்காத. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மெஸ் நாளையில இருந்து ரன் ஆக கூடாது. அதையும் மீறி ரன் ஆச்சுன்னு வச்சுக்கோ. ரன் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அக்கா நான் ரன் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும் உங்களால? சொல்லுங்க, என்ன பண்ணுவீங்க? உள்ள வாங்க, பேசிக்கலாம். இருமா அண்ணா உள்ள வாங்கண்ணே. நான் ரன் பண்ணுவேன். ஆமாப்பா, உள்ள வாப்பா. எதா இருந்தாலும் உள்ள போய் பேசிக்கலாம்ப்பா. ரெண்டு பேரும் சண்டை ஓட்டா எப்படிப்பா? பொறுமையா பேசி முடிவெடுத்துக்கலாம்ப்பா. நீங்க எல்லாம் இதுல தலையிடாதீங்க. இது எனக்கும் இவருக்குமான பிரச்சனை. இத நாங்களே பாத்துக்கிறோம். வா செல்வி. தமயந்தி, இப்ப நீ முடிவா என்னதான் சொல்ல வர? இந்த மெஸ்ஸ மூட முடியுமா முடியாதா? முடியாது. இதுக்கு பின்னாடி எவ்வளவு சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். என் உயிரே போனாலும் சரி, இந்த மெஸ்ஸ மட்டும் நான் மூடவே மாட்டேன். ஓஹோ, அப்படியா? அப்ப முடியாது. நாளைக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வரும். அந்த புக்ல இருக்கிற 300 ரெசிபியையும் உன்னால யூஸ் பண்ண முடியாது. இந்த மெஸ் இருக்குல்ல, இதுக்கு சீல் வச்சிருவாங்க. இந்த இடத்துக்குள்ள எவனாலையும் நுழைய முடியாது. இவ்வளவுதானா? இந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான்
இவ்ளோ நேரமா என்ன மிரட்டிட்டு இருந்தீங்களா? அட போங்கங்க. இவ்ளோ நாளா கதை சொல்றதுல நீங்க தானே எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்க. உங்களுக்கே தெரியாத கதை ஒண்ணு நான் சொல்றேன். காட்டுல ஒரு புலியும் பூனையும் இருந்துச்சாம். வேட்டையாடுறதுல புலிய விட பூனை பயங்கரமான திறமையோட இருந்துச்சாம். ஒரு நாள் அந்த புலி பூனை கிட்ட வந்து, பூனை பூனை எனக்கும் உன்ன மாதிரி வேட்டையாட சொல்லி தருவியான்னு கேட்டுச்சான். பூனையும் இறக்கப்பட்டு அந்த புலிக்கு எல்லா வித்தையையும் சொல்லி கொடுத்துச்சான். திடீர்னு ஒரு நாள் அந்த புலி வித்தைய சொல்லி கொடுத்த அந்த பூனையவே வேட்டையாட பாஞ்சுச்சான். டக்குன்னு சுதாரிச்ச அந்த பூனை மரத்து மேல ஏறி தப்பிச்சிடுச்சான். கடுப்பான புலி எனக்கு ஏன் மரம் ஏற கத்து தரலன்னு கோபமா கேட்டுச்சான். அதுக்கு பூனை சொல்லிச்சான், எந்த வாத்தியாரும் தாங்கிட்ட இருக்கிற எல்லா வித்தையுமே கத்து கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா சிஷ்யனுமே நல்லவனா இருக்க மாட்டான். உன்ன மாதிரி சில துரோகிங்களும் இருப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் நானும் உனக்கு மரம் ஏற கத்து கொடுக்கலன்னு சொல்லிச்சான். So what? அதனால நீ இப்ப என்ன சொல்ல வர? இன்னுமே உங்களுக்கு புரியலையா? உங்க கிட்ட இருக்கிற அந்த புக்கு வெறும் ஒரு துளிதான். என்கிட்ட கடலே இருக்கு. என்ன பாக்குறீங்க? கேஸ் போட்டா உங்ககிட்ட இருக்கிற அந்த 300 ரெசிபிஸ்க்கு மட்டும் தானே கேஸ் போடுவீங்க. ஆனா என்கிட்ட 3000க்கும் மேல ரெசிபிஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் உங்களால கேஸும் போட முடியாது, திருடிட்டு போகவும் முடியாது. 3000? அப்புறம் என்ன சொன்னீங்க? ஏன் மெஸ்ஸ நான் மூடணுமா? இப்ப சொல்றேன், போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக என்னோட மெஸ்ஸ இழுத்து மூடுனீங்களோ அதே ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி நானும் மெஸ்ஸ திறப்பேன். ஒண்ணு இல்ல, எத்தனை ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்தாலும் அத்தனைக்கும் முன்னால என்னோட மெஸ்ஸ நான் திறப்பேன். 20 ரூபாய்க்கு சாப்பாடும் போடுவேன். இது சத்தியம், சத்தியம், சத்தியம். ஓ, என்கிட்ட சவால் வர அளவுக்கு வந்துட்டியா நீ? நீயா நானு பாத்துக்கலாமா? அதான் சொல்லிட்டனே, திரும்பவும் ஏன் கேக்குறீங்க? போங்க, போய் உங்களால முடிஞ்சதை போய் பண்ணுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.